சமீபத்தில் நடைபெற்ற ஏர் இந்தியா விமானத்தினுடைய மிகப்பெரிய விபத்து. இந்த விபத்தால விமான சேவை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கா? அந்த 11 அந்த இருக்கையில் இருந்த ஒரு நபர் மட்டும் பிழைத்திருக்கிறாரே! அதனால அந்த சீட்டுக்கு பயங்கர டிமாண்டு. அந்த சீட்ட புக் பண்றதுக்கு நெறைய பேரு போட்டி போட்டுக்கிட்டு வராங்க. உண்மையாகவே அந்த சீட்டு பாதுகாப்பான சீட்டா? அந்த சீட்ல பயணம் செஞ்சா உயிர் தப்பிக்க முடியுமா? ஒருபுறம் ஏர் இந்தியா பார்த்தீங்கன்னா, 70% ஆஃபர் குடுத்தும் விமான பயணிகள் புக் பண்ண தயங்குறாங்க. இப்போ உலகத்திலேயே ரொம்ப பாதுகாப்பான விமான சேவை எந்த நிறுவனம் குடுக்குறாங்க? அப்படின்னு இந்த விமானத்த சுத்தி பல விஷயங்கள் நம்ம டே டு டே லைஃப்ல பேசிக்கிட்டே இருக்கோம், பார்த்துக்கிட்டே இருக்கோம். எது உண்மை? எது பொய்யு? எது ரொம்ப சேஃபு? அப்படின்னு டீட்டெயில்டா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டூ தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. விமானம், இந்த விமான சேவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நெறைய ஊர்ல ரொம்ப ஃபாஸ்ட்டா நம்மளோட இடத்துக்கு போய் சேர்ந்துரலாம். நெறைய வெளிநாடு பயணங்களாக இருக்கட்டும், டொமஸ்டிக் போற விஷயங்களாக இருக்கட்டும் அப்படின்னு நெறைய விஷயங்கள் இருக்கும் பொழுது, ஒரு மிக துயரமான சம்பவம் நம்ம நாட்ல போன வாரம் நடந்த சம்பவம் உண்டு. 242 பேர் பயணிச்ச விமானத்தில 241 பேர் இறந்தாங்க. அதுல ஒருவர் மட்டும் உயிர் பிழைத்தார். இந்த செய்தி பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லாவே பேசப்பட்டுச்சு. அன்னைய டேட்ல மிகவும் ரொம்ப 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 லக்கியஸ்ட் பெர்சன் அப்படி யாருன்னா, அந்த பெர்சன் தான் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அந்த ஏர் இந்தியா விமானத்தில அகமதாபாத்ல இருந்து லண்டன் போற விஷயத்தில 11 அந்த இருக்கையில் இருந்த ஒருவர் மட்டும் உயிர் தப்பினார். அவர் கேஷுவலா நடந்து வர்றது, அவருடைய ஃபோன் பேசிக்கிட்டே வந்த விஷயங்கள் எல்லாமே சோசியல் மீடியாவிலயும், மீடியாலயும் பார்க்க முடிஞ்சது. அப்போ அதுக்கப்புறமா அந்த விஷயம் என்ன ஆச்சுன்னா, அதுக்கான விசாரணை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா, இந்த விமான சேவைகள் 11 சீட்டு அதோட டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. அந்த 11 சீட்டோட டிமாண்ட் ரொம்பவும் அதிகமாயிடுச்சு. ஏன்னா, இத்தன பேர் பயணிச்சிருக்காங்க. அந்த சீட்ல அதுவும் அது பார்த்தீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி டோர் வழியா இருக்கும். ஸோ, அந்த சீட்ல உட்கார்ந்தவர் மட்டும் பொழைச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காக, போட்டி போட்டுக்கிட்டு எப்படின்னா, அந்த சீட்ட பார்த்தீங்கன்னா, நான் அதிகமா காசு குடுத்து கூட வாங்குறேங்க. எனக்கு அந்த சீட்ட குடுங்க அப்படிங்கிறாங்களாம். இதுக்கு முன்னாடி அந்த சீட்டோடைய நிலைமை அப்படிதான் இருந்துச்சுன்னு கேட்டா, மோஸ்ட்லி எமர்ஜென்சி எக்ஸிட்ட பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா, அந்த சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காது. அதனால அந்த சீட்ட மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா, அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் எல்லாமே கொஞ்சம் கால் வைக்கிறதுக்கு நீட்டா இடம்லாம் இருந்தாலுமே, ஆனா அதில பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டர்மா ஒரு பயணம் பண்ணணும் அப்படின்னா, அத பிரிஃபர் பண்ண மாட்டாங்க அந்த சீட்ட அப்படின்னு. அப்போ அந்த சீட்ட ஒருத்தர் புக் பண்றது சொல்றாராம், இத்தனை பயணி இருக்கும்போது அந்த சீட்ல உட்கார்ந்திருக்கவங்க மட்டும் ஓடி போய் வச்சிருக்காங்க. எனக்கு அந்த சீட் குடுங்க. எவ்வளோ காசு குடுத்தாலும் அந்த சீட் நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாராம். அதே மாரி நெறைய பயணிகள் இதே காரணங்கள மேற்கோள் காட்டுறாங்க. உண்மையாகவே அந்த 11 சீட்டு ரொம்ப பாதுகாப்பானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு ரொம்ப ரொம்ப லக் அப்படின்னு முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா? எமர்ஜென்சி எக்ஸிட் இருந்தாலுமே ஒரு விமானம் எப்படி விபத்துக்குள்ளாகுது? எதனால விபத்து ஆகுது அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி நடந்த விமான விபத்துக்கள்ல அந்த மாரி எமர்ஜென்சி எக்ஸிட்ல உட்கார்ந்திருக்க எல்லாருமே உயிர் பிழைச்சிருக்காங்களான்னு கேட்டா, அது கிடையாது. அப்போ இந்த 11 சீட்டு எல்லா விமானத்திலயும் பாதுகாப்பான சீட்டான்னு கேட்டா, அதுவும் கிடையாது. ஏன்னா, இந்த அகமதாபாத்ல அந்த போயிங் நிறுவனம் தயாரிச்ச அந்த குறிப்பிட்ட மாடல் மட்டும் தான் அந்த 11 சீட் அந்த ஒரு பர்ட்டிகுலரா இருக்கும். மத்த மத்த விமானங்கள், மத்த ஏர் இந்தியா விமானங்களுமே இந்த 11 சீட்டு அதே மாதிரி இருக்காது. அதனால கண்ண மூடிக்கிட்டு நம்ம 11க்கு இவங்களும் பார்த்தீங்கன்னா, ரேட் ஏத்திட்டே போயிடுவாங்க. நம்ம போய் புக் பண்ண வேணாம் அப்படிங்கிறாங்க விவரம் தெரிஞ்சவர்கள். இந்த விமானத்த பத்தின விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. அப்போ நம்ப ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுலேருந்து ஒருத்தர் அதிர்ஷ்டமா உயிர் தப்பிச்சிருக்காரு. எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா, நம்ப அத ப்ரிஃபர் பண்ணி மத்த சீட்டுக்கு முண்டி அடிச்சுக்கிட்டு போய் அந்த சீட்ட புக் பண்ணி, அதோட ரேட்ட ஏத்தி விட்டு, அதுக்கு ஒரு ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னா, அது மிகப்பெரிய என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த மாரி விஷயங்களா இருக்கு. அதனால விமான சேவைங்கிறது அது ஒரு முக்கியமா தொழில்நுட்ப கோளாறு. அது மட்டும் இல்லாம அந்த மேனுவலா ஆப்பரேட் பண்ற விஷயங்கள், சிக்னல் விஷயங்கள் இது எல்லாமே பொறுத்து தான் அந்த விமானம் சேஃபா போகுது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால அந்த 11 உட்கார்ந்தா உயிர் பொழைச்சிருவோம் அப்படிங்கிற இந்த இந்த கண்மூடித்தனமான நம்பிக்கைய தயவு செஞ்சு விட்டுருங்க. சரி, ஓகே. அந்த ஒரு பக்கம் ஏர் இந்தியாவுடைய பா விமான சேவை பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நெறைய நியூஸ் சேனல்கள்ல பார்க்க முடியுது. இப்ப பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து மதுரைக்கு போன ஃப்ளைட் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திரும்பவும் சென்னையிலே இறங்கிச்சு. அதுக்கப்புறமா எரிவாயு இல்லாம அந்த ஃப்ளைட் திரும்ப ரிட்டர்ன் வந்துருச்சு. அ எ அந்த ஃப்ளைட் எடுக்கும்போது டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு நெறைய விமானம் சார்ந்த செய்திகள் நம்ம கேட்க முடியுதே.
இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்ததே கிடையாது அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனால் இந்த செய்தி ஊடகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டைம் தான் வந்து அந்த நம்ம விமானத்தை பற்றி அதிகமாக பேசுகிற டைமு, பார்க்குற டைம் அப்படிங்கிறதால, ஒரு சின்ன விமானம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் அதை எடுத்து வந்து ஒரு நியூஸாக போட்டுருவாங்க. ஸோ அப்போ வந்து வியூஸ் நிறையா போகும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் மைண்டு தான், வேறு எதுவும் கிடையாது. அவங்க நல்லெண்ணம் கொண்டு வரது அவங்க எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் இது மாதிரி நடந்திருக்கும். ஆனால் அது வந்து அவங்க நியூஸாவோ, இல்லை செய்தியாகவோ, இல்லை வந்து வீடியோவோ பதிவிட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இது வந்து ஒரு பிரைம் டைம். இப்போ தான் ஒரு விபத்து நடந்திருக்கு, 240 பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கும்போது, இந்த நியூஸ் நம்ம போட்டோம்னா மக்கள் எல்லாம், ஓஹோ அப்படியா, இங்கே பாருங்க ஊரில் எத்தனை விமானங்கள் இந்த மாதிரி பாதிப்பு உள்ளாகுது, என்னங்க நீங்கள் விமான சேவை நடத்துறீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறது தான். அதனால் வந்து விமான சேவையில் பயணம் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஏர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% அவங்களுடைய டிக்கெட் ரேட்லேருந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்களாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ், பேசஞ்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை தவிர்க்கிறாங்க. ஏர் இந்தியா விமானத்தை தவிர்க்கிறாங்க. ஏன்னா அந்த ஏர் இந்தியா சுற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஏன்னா அவங்க வந்து சரியாக வந்து பாதுகாப்பு உபகரணங்களை கொடுக்கறது கிடையாது, சரியாக சேஃப்டி ப்ரிகாஷனை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறது கிடையாது, குறைகள் சொன்னாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு பயணிகளிடமே இருந்து பார்த்திங்கன்னா நிறைய புகார்கள் வருது. ஸோ அதனாலேயே இந்த விபத்துக்கு அப்புறமா அவங்க வந்து நிறைய ஆஃபர், அதாவது ஒரு 1000 ரூபா டிக்கெட்டுக்கு 300 தான் டிக்கெட் நீங்கள் வாங்கிக்கன்னு சொன்னால் வாங்க மாட்டாங்களா யாரும், வேணாம் அப்படிங்கிறாங்களாம். ஸோ அப்போ அந்த அளவுக்கு கடுமையான வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு ஒரு பக்கம் அந்த 11A அந்த சீட்டோடைய டிமாண்டு உயர்ந்துக்கிட்டே போகுது. இன்னொரு பக்கம் குறிப்பிட்ட நிறுவனத்தோடைய விமான சேவைக்கு யாரும் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க அதில் பயணம் பண்ணுறதுக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ உலகத்திலே எதுங்க ரொம்ப சேஃபஸ்டான விமான சேவை கொடுக்குறாங்க, எந்த நிறுவனம் கொடுக்குறாங்கன்னா, ஏர் நியூசிலாந்து அப்படிங்கிற நிறுவனம் தான் ரொம்ப சேஃபான வந்து ஒரு விமான சேவை கொடுக்குறாங்களாம். அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, இப்போ ஒரு விமான சேவை அவங்க வந்து எந்த அளவுக்கு அந்த விமானத்தை வந்து பயணிகளுடைய ஃபீட்பேக்கை எடுத்து எந்த பாதையில் பயணிக்கிறாங்க, எந்த மாதிரி எரிபொருளை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய டைமிங் எப்படி இருக்குது, அவங்களுடைய அந்த டேக் ஆஃப் டைமு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டைமிங்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, கோளாறுகளை எப்படி சரி பண்ணுறாங்க, பேசஞ்சர்ஸை எப்படி அணுகுறாங்க அப்படின்னு பல காரணங்கள் சொல்கிறாங்க. கடந்த 2 வருடங்களில் உலகிலேயே ரொம்பவும் சிறப்பான, ரொம்ப பாதுகாப்பான விமான சேவை யார் கொடுக்குறாங்கன்னா, ஏர் நியூசிலாந்து அப்படிங்கிற விமான சேவை தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த விமான சேவை மூலியமாக நிறைய விஷயங்கள் நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம விமான சேவைகளில் இருந்தாலே வந்து நமக்கு ரொம்ப ஆபத்து, விமான சேவைனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது. ஏன்னா நம்ம டெக்னாலஜி நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ராக்கெட்லாம் அனுப்புகிறோம், நம்ம வந்து ஸ்பேஸில் போய் நம்ம வந்து தங்கியிருக்கோம், போகிறோம் வரோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி எரர், அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விமானம் அது வந்து லண்டன் போகக்கூடிய விமானம், 240 பேர் பயணம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய விமானம். ஸோ அந்த மாதிரி விமானங்கள்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும் பொழுது எவ்வளோ உயிர்கள் ஒரே நேரத்தில் போகும் பொழுது அந்த உடல்களை அடையாளம் காண முடியாத அளவுக்கு உறவினர்களுடைய தவிப்புகள். ஸோ இது எல்லாமே பார்க்கும் பொழுது இன்னும் மனிதனுடைய உயிருக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த விமானத்தை தான் வந்து நீங்கள் முன்னாடியே கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த இவங்க வந்து அந்த ரூல்ஸ்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா, அந்த ரூல்ஸ்லாம் கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களா அப்படின்னு இந்த மாதிரி விபத்து நடந்ததுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. விபத்துகள் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணணும். நம்ம ஊரில் வந்து இது வந்து ரொம்ப கேஷுவலாக ஆகிடுச்சு. என்னென்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு விபத்து நடக்குதுன்னா அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு பள்ளி குழந்தையோ ஒரு ஏதோ ஒரு ஸ்கூல் பஸ்லேருந்து விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் எல்லா ஸ்கூல் பஸ்ஸையும் செக் பண்ணுவாங்க. ஸ்கூல் எல்லா பஸ்லேயும் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் முன்னாடியே ப்ரிகாஷனாக எடுத்து எல்லாத்தையுமே செக் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா மனிதனுடைய உயிர் ரொம்ப 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 விலை உயர்ந்தது. ஏன்னா வந்து எவ்வளோ கனவுகளோடு இருந்திருப்பாங்க. அந்த ஃபேமிலிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய உறவுகளை மிஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு தவிர்க்க வேண்டிய விஷயம்தான் இது. ஸோ அப்போது இந்த விமானம் சுற்றின விஷயங்கள், செய்திகள் எல்லாமே இந்த டைமுக்கு நம்ம கூட இந்த வீடியோ ஏன் போடுறோம், இந்த டைமில் வந்து விமான சேவைகளை பற்றி நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அதுக்காக வந்து திட்டமிட்டே இந்த செய்தி நம்ம திணிக்கணும், திட்டமிட்டு இந்த செய்தியை வந்து ஏதாவது ஒரு செய்தி நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாம, இதோடைய இங்கே என்ன நடக்குது, இதனால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொன்னோம் அப்படின்னா ஒரு சில பேத்துக்கு புரியும். அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பாங்க, அதை வந்து தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு முயற்சி தான். அதனால் வந்து இந்த விமானம் பற்றின செய்திகளை நீங்கள் பாருங்கள், ஆனால் அதை பார்த்து பயந்துடாதீங்க.
அதை பார்த்து நீங்கள் ஒரு அசம்ஷனுக்கு வந்துடாதீங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு பாதை கொண்டு போகிறது அப்படின்னு. ஸோ இது பற்றி கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய முதல் விமான பயணம் நீங்கள் எப்போ மேற்கொண்டீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.